ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நீங்கள் உடனே இமீடியட்டாக வீடு கட்டி குடியேறலாம், அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க வந்திருக்கோம். அப்படி இல்லைனாலும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊரப்பாக்கம்ன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இல்லைன்னா நம்ம சொல்லுவோம். தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், அப்புறம் ஊரப்பாக்கம். ஸோ வண்டலூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்க கிளாம்பாக்கம் பஸ் டிப்போலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து உங்களுக்கு நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ ரயில்வே ட்ராக்கை ஒட்டி யாரெல்லாம் இடம் வாங்கி போடுறாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய பணம் வந்து கண்டிப்பாக 3 மடங்கு 4 மடங்கு உயரும். ஸோ இது வந்து நான் பார்த்த உண்மை, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தல வந்து ஊரப்பாக்கத்தில் கூடுவாஞ்சேரி இதெல்லாம் நியர்பை தான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ ஊரப்பாக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் இமீடியட்டாகவும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 அடி ஃப்ரண்டேஜ், 30 அடி நீளம், 600 சதுரடி உங்களுக்கு பிளாட். இது ஆக்சுவலாக வந்து 2 பிளாட் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பிளாட் நம்பர் 1 and 2 ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. இந்த பிளாட்ஸ் எப்படி வந்து ரோடு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து ஒரு 20 அடி ரோடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதேமாதிரி வந்து பக்கத்துலேயே அந்த பஸ் போகிற ரோடு ஒன்று இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 2 பிளாட் தள்ளி ஒரு பஸ் போகிற ரோடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த பஸ் போகிற ரோடு எவ்வளோ தூரம் இருக்குன்னா, ஒரு 50 அடி ரோடாக இருக்குது பஸ் போகிற ரோடு உங்களுக்கு. ரெண்டாவது உங்களுக்கு பஸ் ஏறணும்னு நினச்சா கூட ஜஸ்ட்டு 1 நிமிஷம் கூட, அரை நிமிஷம் கூட ஆகாது, அந்தளவுக்கு தான் நடந்து போய் அப்படி நிற்கிற இடத்துல தான் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பு. இந்த மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 600 சதுரடி மதிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சதுரடியோட மதிப்பு 4500 சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் சொல்லியிருக்காங்க. 4500 ஒரு சதுரடியோட மதிப்பு. அப்போ ஒரு பிளாட்டோட விலை வந்து 27 லட்ச ரூபா வருது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு 600 சதுரடியோட மதிப்பு வந்து 27 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ரோட் பக்கத்துலேயே உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 பிளாட்ஸ் பக்கத்தில் இருக்குது. சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து. இந்த ரோடு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே கூட இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு கடைங்கள் எல்லாமே நியர்பை நிறையவே கடைங்கள்லாம் இருக்குது. ஒரு 200-300 மீட்டரில் கடைங்கள்லாம் நிறைய கடைங்க இருக்குது. சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்லி டெவலப் ஆகிற இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் அப்படியே ஆதனூர் அப்படின்னு போகும். மாடம்பாக்கம் அப்படின்ற ஏரியாவை கனெக்ட் பண்ணும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பஸ் போகிற ஃபெசிலிட்டிஸாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு சின்ன பட்ஜெட் தான், இதை வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளாட் வாங்கி போடுங்க. இல்லை 2 பிளாட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் பிளான் பண்ணி நீங்கள் 2 பிளாட் கூட வாங்கி போடலாம். அதே மாதிரி இன்னொரு பிளாட் ஒன்று இருக்குது. ஜிஎஸ்டி ரோடுன்னு ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே இருக்குது, 100 மீட்டர்லேயே அப்படியே நெருக்கமாக இருக்கும். ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-16 அடி ரோடு இருக்கும். மெயின் ரோட்லேருந்து அப்படியே பக்கத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு தெரு தள்ளி அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி, அங்கேயும் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2600 சதுரடி பக்கம் இருக்கும் அந்த பிளாட்டு. அந்த பிளாட்டோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 65 லட்சம் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். பட்டா லேண்டாக இருக்குது. அதில் ஒரு பழைய வீடு ஒன்று அமைஞ்சிருக்கும் அதில். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் இந்த கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் இந்த சர்க்கிள் எதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ராப்பர்ட்டி, ஒரு 10 ப்ராப்பர்ட்டி பக்கம் நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் பார்க்க வரணும்னா நீங்கள் எப்போ வேணால் வரலாம். நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கணும்னு நினைக்கிறது தயவுசெய்து வாங்க. சும்மா சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க வர வேணாம். ஏன்னா யார் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த வார்த்தை. கண்டிப்பாக நீங்கள் வரவங்க கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி தந்துடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சாலும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.